வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு NIACLோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடோட ரிவ்யூ என்ன, எனக்கு ஒரு ஸ்லைடு தான் வச்சிருக்காங்க அப்போலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ள எழுதிட்டு இருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு வரட்டும் எல்லாரும் எப்படி அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டு வரேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப டிஃபிகல்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம क्वेश्चन ரீட் பண்ணவே நமக்கு டைம் இல்ல. ஓகே. இது மேக்ஸ்ல என்னென்ன கேட்டிருந்தாங்க? ஆவரேஜ், அப்புறம் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் ஆவரேஜ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதாவது பர்சன்டேஜ் ஆவரேஜ் ரேஷியோ மூணு மிக்ஸ் பண்ணி ஒரு क्वेश्चन இருந்துச்சு. அதாவது மிக்சிங் ஒரே இதுல வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், ரேஷியோவும் பார்க்கணும். ஓகே ஓகே. இது சிம்பிளிஃபிகேஷன் எது வந்து இருந்துச்சா? சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ क्वेश्चन? அது ஒரு 3 to 4 क्वेश्चंस இருந்துச்சு. ஓகே. ஓவராலா எவ்வளவு போட முடியும் மேக்ஸ்ல? ஒரு மேக்ஸ்ல வந்து நாங்க போட்ட 15 தான் போட்டுருந்தோம். ஓகே. நெகட்டிவ் மார்க் சரி சொல்லி நான் படிச்சு அதுக்கப்புறம் நான் கணக்கு கண்டிப்பா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ரீசனிங்ல எவ்வளவு போட்டீங்க? ரீசனிங்ல என்ன கேட்டிருந்தாங்க? அதான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நிறைய சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே 3 क्वेश्चन இருந்துச்சு. பர் क्वेश्चनக்கு 5 क्वेश्चन சப் क्वेश्चन. ஓகே ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல அதே மாதிரி தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது இருக்கு. அதே மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது ஆர்டரா இருக்கு. ஓகே ஓகே. அதாவது இது ரீப்ளேஸ்மென்ட், ஜம்பிள்ட். ஓகே. ஓவராலா எவ்வளவு போட்டீங்க? அதுல 27 போட்டுருக்கு. 30க்கு. ஓகே. 55. ஓகே. ஏன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? எக்ஸாம்ல உட்கார வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. சரிங்க ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். மாஸ்டர் ட்ரிக்ஸ்னு போடுங்க. மாஸ்டர் ட்ரிக்ஸ் வந்துருச்சா? ஸோ இதான். ஓகே பாருங்க. ரொம்ப கஷ்டமா? ஈஸி தான். ஆனா நான் கொஞ்சம் ரீசனிங்க வந்து ஈஸியா கொடுத்துட்டு ஆப்டியா வளர்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா டாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஃப்ளோர் ஃபிளாட் பேஸ்ட் பசில் வந்தது. அதை தவிர இந்த 9 மெம்பர்ஸ் இது வந்து பாக்ஸ்ல மந்த் பேஸ்ட் அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் பிடிக்குங்கிறத பேஸ் பண்ணி வந்தது. அதெல்லாம் ஈஸியா இருந்தா அன்சர்டைன் சீட்டிங் 2 கொடுத்துடலாம். அன்சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டிங். பட் ஆனா அதுல 2 क्वेश्चन 3 क्वेश्चन அது சால்வ் பண்றோம்னா ஒரு 5 क्वेश्चन அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா 2 क्वेश्चन 3 क्वेश्चन அவ்வளவுதான் அட்டெண்ட் பண்ண முடியும். அதாவது டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ரீசனிங்ல கொடுத்துட்டான். வளர்ப்பறது அவ்வளவுதான், ஈஸியா தான். டைம் மட்டும் நம்ம போட்டு முடிக்கணும். ஓகே. மேக்ஸ்ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷனலா கம்பைன் பண்ண மாதிரி. அது एक्चुअली என்னன்னா 1/3 பார்ட் ஆஃப் மேல் வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டான். ஆனா அது வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லாம மேல ஹெட்டிங்ல உலப்பி கொஞ்சம் இங்கிலீஷ்ல உலப்பி விட்டுட்டு கீழே கொடுத்துட்டான். 1/3 2/3 நம்ம டைரக்டா எங்க போயிருவோம், பெர்சன்டேஜ் போயிருவோம். அப்ப இப்ப 70% டோட்டல் நம்பர் கொடுக்கலையே, எப்படி நம்ம பண்ணுவோம்? ஆனா அப்படி இல்ல. 2/3 மெம்பர்ஸ் 2/3 மேல்னா ஃபீமேல் கவுண்ட் கொடுத்துட்டான். அப்ப வந்து 3 பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வந்தது. ஆனா அது வந்து நம்ம உட்கார வச்சிருச்சு. கொஞ்சம் டக்குன்னு பிராக்டீஸ் பண்ணினா ஈஸி 10 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தறனால நமக்கு டைம் போயிடுது. டைம் இல்லாம நம்மளால எழுத முடியல. ஓகே. எவ்வளவு அட்டெண்ட் கொடுத்தீங்க ரீசன் மேக்ஸ்ல? மேக்ஸ்ல எனக்கு 20 கூட வரலன்னு நினைக்கிறேன். 18 தான். 18. ஓகே. இது சிம்பிளிஃபிகேஷன் எத்தனை கேட்டிருந்தாங்க? சிம்பிளிஃபிகேஷன் 4-5 அப்ராக்ஸிமேட். ஆமா சிம்பிளிஃபிகேஷன் தான். அது சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்ஸிமேட் பண்ற மாதிரி தான். அப்ராக்ஸிமேஷன் பேஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ராக்ஸிமேஷன் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வச்சு கேட்டாங்க. நம்ம அத கிளியர் பண்ணிட்டோம்னா பண்ணிரலாம். ஒரு 4 क्वेश्चन 5 क्वेश्चन வந்துருச்சு. ஓகே ஓகே. அது ஈஸியா தான் இருந்துது. அத தவிர இங்கிலீஷ்லாம் ஈஸி தான். இங்கிலீஷ்ல எவ்வளவு போட்டீங்க ஓவரால்? இங்கிலீஷ்ல வந்து 30க்கு நான் 24 போட்டேன். 24. என்னென்ன கேட்டிருந்தாங்க இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல ரெகுலர் எப்பவும் போல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் பார்த்த மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்தது. பட் ஆனா ரொம்ப ஈஸி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஆனா என்னன்னா நம்ம பாராஜம் இந்த இது இருக்குல்ல சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அது வந்து சும்மா சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் 5 கொடுத்திருந்தோம். 5 3 வந்திருந்தது. ஈஸியா பண்ற மாதிரி சின்ன லைன்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஜம்பிள்டு அதுதான் கேட்டிருப்பாங்க. வேர்ட் ஸ்வாப் இருந்துச்சா? ஓகே ஓகே. இது ரீசனிங்ல பர்టిక్యులரா என்னென்னலாம் வந்திருந்தது? பசில் வந்து 4 3 வந்துருந்துச்சா? எவ்வளவு வந்துருந்துச்சு டோட்டலா? பசில் சிடி இது ஆப்டி வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. கடைசியா பண்ணாங்க. ரீசனிங்ல எனக்கு மறந்துருச்சு. ஓகே ஓகே. சரி ஆப்டி மட்டும் ஞாபகம் இருக்கு. 2 இது கொடுத்திருந்தான். 2 பசில் கொடுத்திருந்தான் ரீசனிங்ல. 2 பசில் சீட்டிங். இதுவும் டிஐயும் 2 இருந்தது. 2 டிஐ இருந்தது. ரெண்டுமே ஈஸியா தான் இருந்தது. அதுல ஒண்ணு மட்டும் தான் உலப்பிடலாம். ஓகே. டிஐ என்ன பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க? பார் சார்ட்
சிம்பிளா தான் சிம்பிளா தான் அறியும். சும்மா நம்ம நார்மல் அரித்மெட்டிக் இருந்தாலே போதும். ஓகேமா. அது ரொம்ப ஓவரால் எவ்வளோ அட்டன் போட்டீங்க? ஓவராலா 58 தான் போட்டேன். எல்லாரும் அதான் சொல்றேன். இப்போ கேட்டேல 50, 55 அந்த ரேஞ்சு தான். ஏன்னா ஆஃபீஸர் லெவல்ல நம்ம வந்து 79 பாயிண்ட் கட் ஆஃப். அது அப்படிதான். இப்போ போன வட்டம் வந்து வேகன்சி வந்து கூடல உங்களுக்கு, இந்த தடவை அதோட 100 கிட்ட வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. அதனால கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து மாறலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்மா. ஓகே, எப்படிமா பண்ணீங்க? ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சுண்ணா. எனக்கு நல்லா பண்ணிருக்கிறோம், ஓரளவுக்கு பண்ணிருக்கிறேன். பட் பாஸ் ஆகணும்னா தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல 79 இருந்துச்சு. நான் கொடுத்த அட்டெம்ப்ட் வந்து 52. அதுதான்மா, நம்ம லாஸ்ட் இயர் அது எப்பயுமே நிறைய பேர் அதான் யோசிக்கிறீங்க. லாஸ்ட் இயர் தான் அது முடிஞ்சு. இந்த வருஷம் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாமோட லெவல் இருக்கும், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்காங்க, இது எல்லாமே லாஸ்ட் இயர் மாதிரியே இருக்காது. கூடலாம் குறையலாம். நம்ம அட்டம்ப்ட்டு இந்த ஸ்லாட் உங்களுக்கு எப்படி விழுந்திருக்கு, ஓவராலாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம மண்டையில் ஏற்றாதீங்க. ஆக்சுவலாக மேக்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கப்பா? மேக்ஸ்ல வந்துட்டு 2 DA இருந்துச்சு. 2 DA இருந்துச்சு, அரித்மெட்டிக் இருந்துச்சு, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 3 கொஸ்டின் இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு போற மாதிரி. DA 1 வந்து கஷ்டமா இருந்துச்சு, 1 வந்து ரொம்ப சிம்பிளா டேபிள் வந்து கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் அதான் அந்த ஃப்ராக்ஷன்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம். அந்த ஒரு DA வந்து பார் DA வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு DA வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு. சோல்டு அன்சோல்டுன்னு வச்சு சும்மா லிட்டரலா ஆன்சர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அந்த DA வந்து ஈஸியா இருந்துச்சு. அரித்மெட்டிக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் அந்த ஒரு DA வந்து கொஞ்சம் சுத்துச்சுன்றப்ப நம்ம ஸ்கோரிங் பார்த்தா வந்து சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட் DA முடிச்சிருவோம், ஸ்கோர் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லனால DAக்கு போனோம். பட் DA அது சொதப்புச்சுன்றதுனால மிஸ்ஸிங் நம்பர் இருந்துச்சுன்னா மிஸ்ஸிங் நம்பர் இருந்துச்சு. வேற குவாட்ரடிக்லாம் கேட்கல. மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், அரித்மெட்டிக் சம்ஸ் பிளஸ் 2 DA இவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த DA குழப்பினதுனால கொஞ்சம் வந்து அட்டெம்ப்ட் வந்து கம்மியாயிடுச்சு. எவ்வளவு போட்டீங்க மேக்ஸ்ல? மேக்ஸ்ல வந்து ஒரு 12 தான் நான் போட்டிருக்கேன். 12 to 15 அவ்வளவுதான் போட்டிருந்தேன் நான். ரீசனிங்மே வந்துட்டு அப்படிதான். ரீசனிங்ல வந்துட்டு 4 பசில் கேட்டிருந்தாங்க. அன்சர்டைன் பசில் 1. எனக்கு வந்து ஃப்ளோர் பசில் வந்து கொஞ்சம் சிக்கிருக்கு. நல்லாவே போடுங்க ஃப்ளோர் பசில், அதை நம்பி போய் எடுத்தேன். ஆனா வந்து ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம அதுலயே ஐயோ இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணிட்டோமே, அதை சால்வ் பண்ணிடுவோம்னு உட்காந்து திரும்ப ஒரே சால்வ் பண்ணிட்டீங்க. ஆமா, அது இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணிட்டோமே, ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லாஸ்ட் சீட்டிங் உட்கார வைக்கிறதுல வந்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த 2 கேஸ் சால்வ் ஆகாம, 2 கேஸ் தான் வந்துச்சு. அந்த 2 கேஸ்ல 1 சால்வ் ஆகாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால அதுல கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ண ஸ்கோரிங் ஏரியால என்ன கேட்டிருந்தாங்க? பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாரிசம். டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. டைரக்ஷன் ஈஸியா இருந்துச்சு. சிலாரிசம் கேட்கல, டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இன்இக்வாலிட்டி 3 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. இன்இக்வாலிட்டி 3 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. வேற பசில் எல்லாமே இன்னொன்னு சீட்டிங், இந்த நார்மல் ரேங்கிங் பசில் கேட்டிருந்தாங்க. அது ஈஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதான் சீட்டிங்லயே வந்துட்டு டைரக்ஷன் பசில் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு வேர்டிங்ஸ்லாம் நல்லா பெருசா இருக்குது. ஆனா சால்வ் பண்ணோடனே அப்படியே ஒரே கேஸ், 2வது பாயிண்ட்லயே செகண்ட் கேஸ் எலிமினேட் ஆயிடுச்சு. ஆனா அது பேராகிராஃப் மாதிரி இருக்குதுன்றது பயந்துட்டு சரி அப்புறம் வெளிய பார்க்க பெருசான உள்ள போனா சம் ஆஃப் தம் பேசிங்னா சம் ஆஃப் தம் பேசிங் சவுத்னாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோமோன்னு நினைச்சு போனோம். பட் லாஸ்ட் மினிட்ல சால்வ் பண்ணேன். அது ஒரு 2 செகண்ட்ஸ்லயே சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் போட்டு முடிச்சிட்டேன். பின்னாடி இருக்காங்க. இங்கிலீஷ் எப்படி பண்ணீங்க? இங்கிலீஷ் வந்து ஓரளவு நல்லா பண்ணிருக்கேன். ஆனா இந்த எரர்லாம் வந்துட்டு இந்த மிஸ்பெல்ட் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்குதா, இதான் மிஸ்பெல்ட்டானே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு ஓரளவு மாடரேட்டா இருந்துச்சு. அப்படியே ஆன்சர் எடுக்க முடியாத மாதிரி ஓரளவு மாடரேட்டா இருந்துச்சு. சினானிம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஈஸியா கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. கிளாஸ் டெஸ்டும் ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு. சரி, ஓவராலா எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? ஓவரால் 52 கொடுத்திருக்கேன். நான் இங்கிலீஷ்ல தான் கம்மியா கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா இங்கிலீஷ்ல தான் 22 கொடுத்திருக்கேன். ரீசனிங்ல நல்லா கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா ரீசனிங்ல வந்து 18 தான் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே ஓகேமா, நல்ல அட்டெம்ப்ட் தான். எல்லாரும் அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஏன்னா ஆஃபீஸர் லெவலும் போது கொஸ்டினோட லெவல் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல தான் படிச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல இருந்து தானே படிச்சிட்டு இருக்கேன். ரீசனிங்க்குலாம் ஃபுல்லாவே உங்க வீடியோ தானே பாத்துட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, சும்மாலாம் சொல்லணும். நிஜமாவே உங்க வீடியோ தான் பாக்குறேன். உங்க இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், ட்ரிக்ஸ் எல்லாமே நல்லாவே யூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சும்மா சிம்பிள் லைனடா இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்றது என்னடா லாஜிக்கே இல்லாம இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அது எக்ஸாம் லெவல்ல வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதோ ஒரு ரிலேட்டடே எல்லாமே ஏதாவது ஒரு மூவி பத்தி பேசி சொல்லியிருப்பீங்க. பட் அது வந்து எக்ஸாம் ஹால்ல ஆமா இதுக்கு வராது இல்ல அண்ணே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஞாபகத்துல வரும். அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா. பசில்ஸ் நீங்க டெக்னிக் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க சால்வ் பண்ண சொல்லுவீங்க. அது முதல்ல டைம் கன்சியூமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட்ஸ் எடுக்காம சால்வ் பண்ணேன். பட் அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கும். நான் மறுபடியும் நான் போய் ரீட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்ப வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க சொல்ற ஸ்டெப் மாதிரி அந்த கிளப்பிங் பண்றது எல்லாத்தையுமே
ரெண்டையுமே மர்ஜ் பண்ணி பண்றதெல்லாம் வந்துட்டு ஈஸியா இருக்குது. கொஞ்சம் பசில் சால்வ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய பசிலா இருந்தாலும் நம்ம திருப்பி இப்ப நான் எக்ஸாம் டைம்ல அது பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒருவேளை எனக்கு உட்காந்துருச்சு திருப்பி போகணும்னா திருப்பி அகைன் நான் வந்து சால்வ் பண்றதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ண தேவையில்ல, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நான் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும்னு நம்புறேன். இதே மாதிரி ரீசனிங் மட்டும் இல்ல, மேக்ஸையும் அடுத்து வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போறேன்மா. நம்ம சேனல்ல பாருங்க, தொடர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் எல்லாமே நாங்களும் அப்ளை பண்ணிருக்கோம். நீங்க போற சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல போற சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு எல்லாமே அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பத்தி. ஃபேமஸ் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.